தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: மிஷனரி தாகம். இன்றைய தேவ மனிதன் ஐஆர்எச் ஞானதாசன். மண்ணில் பிறந்தது 18/4/1915 ஆண்டு. விண்ணில் சென்றது 16/7/1973 ஆண்டு. ஊர் திட்டவிளை, கன்னியாகுமரி. நாடு இந்தியா. தரிசன பூமி இந்தியா. ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள். வசனத்தை கேட்பதிலும் செயல்படுத்துவதிலும் வாஞ்சையுள்ளவர்கள். கற்றுக் கொடுப்பதை செயல்படுத்த துடிப்பவர்கள். பேராயர் ஞானதாசன் இச்சிறுவர்களை தம் ஊழியத்தில் பயன்படுத்திய விதம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவர் பிரைமரி பிள்ளைகளை அழைத்தார். அவர்களுக்கு மிஷனரி டேமியன் வீட்டினர் என்று பெயரிட்டார். தொழுநோயாளிகளை இப்பிள்ளைகள் தாங்கினர். குளச்சல் தொழுநோய் இல்லம் இவர்களால் குதூகலமானது. ஜூனியர் மாணவர்களுக்கு மிஷனரி சத்யா வீட்டினர் என்று பெயரிட்டார். இவர்கள் பாப்புவா தீவில் நடைபெற்ற ஊழியத்தை உற்சாகப்படுத்தினர். சீனியர் மாணவர்கள் லீச் வீட்டினர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் நெய்யூர் மிஷன் பணியை வளரச் செய்தனர். சிறு பருவத்திலேயே குழந்தைகளுக்கு மிஷனரி தாகத்தை ஏற்படுத்தியவரே பேராயர் ஞானதாசன். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி காட்டினார். 1959 வருடம் திருவிதாங்கூர் பேராயம் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட போது குமரி திருச்சபையின் முதல் பேராயராக தனது 44வது வயதில் நியமிக்கப்பட்டார். இவர் பிரிவினைகளை அழித்து ஐக்கியத்தை உருவாக்கினார். ஒற்றுமை நிலைத்தது. 1972 ஆண்டு தென்னிந்திய திருச்சபைகளின் பிரதம பேராயராகவும் உயர்த்தப்பட்டார். வீண் ஆடம்பரம் இல்லாதவர், எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், சமுதாய அக்கறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், காது கேளாதவர், பார்வையற்றவர்கள் போன்றவர்களுக்கு பள்ளிகளை ஏற்படுத்தினார். இவருடைய காலம் திருச்சபையின் பொற்காலம் என்றே கூறலாம். இன்று அவரின் பிறந்த நாள். அன்பரே, மிஷனரி பணியின் தாகம் உங்களுள் கொழுந்துவிட்டு எரிகின்றதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. நான் பணி செய்யும் இடமும் என் ஊதியமும் கடவுள் நிர்ணயிப்பவை. அதில் என் சுய சித்தத்திற்கு இடமில்லை என்கிறார் ஐஆர்எச் ஞானதாசன்.